ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அரோல். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னங்க நடக்குதுங்க? அப்பப்போ எபிசோடில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக கொடுத்துட்டே போகிறாங்க. ஆமாங்க, மல்லி சீரில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக போயிட்டுருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயங்க. என்னன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் ராஜேஸ்வரி விஜயோட சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுக்குள்ள ஓடிச்சு. இப்போ புதுசாக இன்னொரு ட்ராக்ல வண்டி போயிட்டு இருக்கு. என்னடா சொல்றீங்களா? ஆமாங்க, வெளிப்படையா நம்ம விஜய் மல்லியும் மனசுல என்ன இருக்கிறதோ அதை கொட்டிடுறாங்க. அதை கேட்டு நம்ம மல்லி கதறி அழுறாங்க விஜய் சொன்னதெல்லாம் கேட்டு. அப்படி என்ன ரெண்டு பேரும் பேசுறாங்க, ரெண்டு பேருக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வது திஸ் இஸ் யுவர் ரோல். சரி, வாங்க நான் வீடியோக்குள்ள போவோம். தயவு செஞ்சு யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, ஓகே, என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை பத்தி பார்க்கலாம், பேசலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம மல்லி விஜய் கிட்ட ஒவ்வொரு விஷயமா பேசுறாங்க. என்னன்னு பார்த்தா, உங்க மேல இருந்த ஆசை, வேஷம், ஈசம், பாசம் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேல ஒரு பெய்டு தானே, நான் பெய்டு லேபர் கணக்கு தானே நீங்க அப்பா சொன்ன மாதிரி ஆயிட்டேன். சரி, ஓகே, பிரச்சனை அப்படியே இருக்கேன். இன்னொரு விஷயம், எந்த ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கும் நடுவில் உதவி செஞ்சால் அவங்களுக்கு மறுக்க இன்னொரு உதவி செய்யணும் அப்படின்ற இது கிடையாது. எதிர்பார்க்காம செய்கிறது தான் புருஷன் பொண்டாட்டி உறவு. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அதை செஞ்சு அடிக்கடி எனக்கு குத்தி காட்டுறீங்க நம்ம புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. அது என்ன உண்மைதான், அதுவும் நான் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதுக்கு நடுவில் தாங்க நம்ம விஜய் அவர் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் தீவியா ஆவியா அப்படியே அள்ளி கொட்டுறாருங்க. ஹாலில் நின்று பேசினா சரிப்பட்டார். அது நீ வாட்சிட்டு மொட்டை மாடிக்கு போகலான்ட்டு மல்லி கையை பிடிச்சி தரன்னு எழுத்துன்னு போயிட்டு மொட்டை மாடி நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசுனாங்க, என்ன கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படி நீங்களா கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிட்டீங்களா நான் சொல்ல வர்றது எனக்கே மறந்துடும், உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அதுக்கப்புறம் சொல்றாங்க, விஜய் சொல்றாரு, நான் என்னதான் உன் மேலே இவ்வளோ கோவமாக ஆசை பேசினாலும் எங்கள் அக்கா பேச்சு கேட்டு எல்லாம் முன்னாலே உன் மேலே எனக்கு தனி பாசம் மரியாதை இருக்கு மல்லி. ஆனால் என்னால் அது வெளியே காட்ட முடியல. என்னோட ஈகோ அதை தடுக்குது. அதை வச்சுக்கிட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. நான் ஃபஸ்ட்டு ரேணுகா விஷயத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும். அதுக்கப்புறம் தான் உன்னை பற்றி நான் யோசிக்க முடியும். உடனே என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல, அதுக்கு உடனே வழி சொல்கிறாங்க, நான் உங்களை எதுவுமே கேட்கல, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருங்க, உங்கள் இஷ்டத்துக்கு இருங்க, எப்போ கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள், கையெழுத்து போட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம வழி சொல்ல, மல்லி சும்மா வார்த்தையாலே நான் கொல்லாத மல்லி, ஏற்கனவே நான் கஷ்டத்தில் இருக்கேன், நீயும் சேர்ந்து கூட சேர்ந்து நான் கஷ்டப்படுத்தாத அப்படின்னு நம்ம விஜய் சொல்ல, அது மல்லி சொல்கிறாங்க, நான் ஒரு வார்த்தை உங்களை இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. நீங்களும் உங்கள் அக்காவும் சேர்ந்துட்டு எனக்கு எத்தனை நாள் சொல்லியிருப்பீங்க, எனக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கு, எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். உங்களுக்கு வலிச்சா மட்டும் அந்த வலி எனக்கு வந்தா அப்போ இல்லையா? என்ன விஜய் சார்னு கேட்க, தப்புதான் மல்லி, என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இப்போ நடக்காது. ஒவ்வொரு முறையும் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதே உங்களுக்கு வேலையா போச்சு இல்லை அப்படின்னு நம்ம வழி கேட்க, இப்போ என்னதான் பண்ண சொல்றேன்னு விஜய் கேட்க, ஓ நான் இப்படி கேட்டோடனே உங்களுக்கு கோவம் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களே, என்ன எத்தனை முறை கேட்டிருப்பீங்க நான் மன்னிப்பு கேட்டதுக்கு? அப்போ எத்தனை முறை சொல்லியிருப்பீங்க இதே வேலையா வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த நம்ம மல்லி எடுத்து போட்டு காட்ட, நம்ம விஜய்க்கு அப்படியே தூக்கி போட்டு சாத்தடுற மாதிரி காண்டில் கட்டுப்புல மனுஷன் டென்ஷன் டிப்ரெஷன் கட்டத்துக்கு மேலே மல்லிகிட்ட கத்திடுறாரு. ஆமாண்டி, நான் உன்னை லவ் பண்ணுறேன். என்னது லவ் பண்ணுறியா? ஐயோ அப்படின்ட்டு மல்லி அப்படியே ஒரு ஷாக்காக வராங்க. ஆமாம், ஏன்னா என்னால் இப்போதைக்கு அதை வெளியும் காட்ட முடியாது, என்னால் அது கொண்டு வர முடியாது, கொஞ்சம் நேரம் வேணும், நான் ரேணுகா விஷயம் ஃபஸ்ட்டு ரிலீஃப் ஆகணும், அதுலேருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் அதெல்லாம் என்னால் சொல்ல முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் மாசா கிளாஸா கெத்தா சொல்ல, இதை கேட்டு மல்லி சந்தோஷத்தில் ஆடுறாங்களா சோகத்தில் ஆடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே இருக்காங்க. ஸோ ஓகேங்களா, இப்படி ஒரு பக்கம் மல்லி சீரில் விறுவிறுப்பா சுறுசுறுப்பா சுவாரஸ்யமா இப்படி போயிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் சொல்லணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் என்னங்க பண்றது, இப்படி ஒரு சீன் நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இப்படி ஒரு சீன் நடக்காது. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் சொன்ன ஞாபகம் இருக்குங்களாங்க, கண்டென்ட் அரைச்சமாகவே அரைக்க எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் நானாக ஓனாக யோசிச்சு சொல்கிறேன், இது நடந்தால் சந்தோஷம்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு சொன்னது கொஞ்சம் நடந்துச்சுங்க, சும்மா சொல்லக்கூடாது. நான் அன்னைக்கு சொல்கிறதுல பாதி நடந்துச்சு. அதே மாதிரி இதுலேயும் ஒரு பாதி நடந்தால் சந்தோஷம் தான், முழுசாக நடக்க வேண்டாம், பாதி நடக்கட்டும். ஸோ அதனால் என்னோட கெஸ்ஸிங் தான் இந்த ப்ரோமோ. ஸோ யாரும் என்னை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், தவறாகவும் புரிந்து கொள்ள வேண்டாம். ஏன் நான் இதை தற்போது உங்களிடம் பதிவு செய்கிறேன் என்றால், நான் ஏதாவது கூற வேண்டும், அது நடக்கும் நடக்காது என்று தாங்கள் எனக்கு திரும்ப கமெண்டில் பதிவு செய்ய வேண்டும். ஆனால் தாங்கள் யாரும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யவில்லை. ஆகையால் நானே என்னுடைய கருத்துக்கள் அனைத்தையும் என் வீடியோவில் பதிவு செய்து விடுகிறேன். இதை கேட்டு தாங்கள் எரிச்சல் அடையலாம், கோபம் அடையலாம், அடுத்து சொல்லுவாங்களே வெறுப்படையலாம், அடுத்து ஏதோ ஒன்று அடையலாங்க, இத்தனை அடையலாம். ஆனால் தயவுசெய்து யாரும் திட்டி விட்டுறாதீங்க. ஏன்னா திட்டு வாங்கி மனசு ரொம்ப மறுத்து போச்சுங்க நம்ம மல்லிக்கு, எனக்கு இல்லை. ஸோ அதனால் திட்டாதீங்க. திட்டுறது இப்போலாம் யாருன்னா திட்டினாலே நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு தான், தயவுசெஞ்சு யாரையும் திட்டாதீங்க. இப்படி திட்டி தான் மல்லி வாழ்க்கை இப்போ நரகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி மல்லியே தான் நான் எல்லாருக்கும் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதனால் சொல்கிறேன் நண்பர்களே, யாரையும் திட்டாதீங்க, நல்லா இருங்க, சந்தோஷமாக வாழுங்க, முடிஞ்ச மற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்படிக்கு திஸ் இஸ் தேங்க்யூ ஸோ மச், டாடா, see you, bye bye.